வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 17ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவும் போல கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஜனவரி 16க்கானது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் மக்களே. விச் கண்ட்ரி டிக்ளேர்ஸ் ஜனவரி ஆஸ் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஹெரிடேஜ் மந்த்? ஜனவரியை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவித்த நாடு எது அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழ் மாமணி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா விஜய் ஜானகிராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 85வது ஆல் இந்தியா பிரசீடிங் ஆபீசர்ஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது 85வது அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா பீகார்ல, பாட்னால. அடுத்த கேள்வி வந்து நமக்கு தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவில் இடம் பெறாதவர்கள் யார்? செலக்ஷன் கமிட்டில யாரெல்லாம் இல்ல அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கர் கிடையாது. அடுத்த கேள்வி நமக்கு வந்து வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியா இனாகிரேட்டட்? கிழக்கு இந்தியாவின் முதல் வானியல் ஆய்வகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா மேற்கு வங்காளத்துல அப்படின்னு பார்த்தோம். வேர் வாஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 300 மெகாவாட் கம்ப்ரஸ்ட் ஏர் எனர்ஜி ஸ்டோரேஜ் பிளான்ட் லொகேட்டட்? உலகின் முதல் 300 மெகாவாட் சுருக்கப்பட்ட காற்று ஆற்றல் சேமிப்பு ஆலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா சைனால தான். அடுத்த கேள்வி, ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் டிசம்பர் 2024 யாருக்கெல்லாம் ஆண்கள் பிரிவுல பும்ராக்கும் பெண்கள் பிரிவுல ஆனபெல் சதர்லாண்ட் ஆஸ்திரேலியா சேர்ந்த வீராங்கனைக்கும் வழங்கப்பட்டது. தேசிய புத்தாக்க நிறுவன தினம் ஜனவரி 16. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் மக்களே. ஜனவரி 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு செய்திகள்ல இருந்து பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடுல திருநெல்வேலியில இருந்து யாராவது இருக்கீங்களாப்பா? கண்டிப்பா நிறைய பேரு திருநெல்வேலி சரௌண்டிங்ல இருந்து வீடியோ பாக்குறீங்க, நிறைய பேர் பேசியிருக்கீங்க கூட. ஸோ திருநெல்வேலி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் பொதுவா என்ன ஞாபகம் வரும்? கண்ண மூடிட்டு அல்வா. அல்வா தான் ஞாபகம் வரும். ஓகேவா? இப்ப அல்வாவ தாண்டி திருநெல்வேலியில ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவிலே நல்ல அல்வா திங்கணும் அப்படின்னா நம்ம எங்க போணும் அப்படின்னா திருநெல்வேலி. அதே மாரி இந்தியாவிலே நல்ல காத்த சுவாசிக்கணும் அப்படின்னா அதுக்கும் திருநெல்வேலிக்கு தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மக்களே. ஒரு இண்டெக்ஸ், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு உண்டு. ஓகேவா? அதாவது காற்று தர குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த குறியீடுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவிலே எந்த எந்த நகரத்துல வந்து நல்ல காத்து இருக்குது, சிறந்த காற்றின் தரமுள்ள நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நகரத்த சொல்றாங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலிய தான் சொல்றாங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க மக்களே. பெஸ்ட் ஏர் குவாலிட்டி இன் இந்தியா. பெஸ்ட் ஏர் குவாலிட்டி இன் இந்தியா எங்க அப்படின்னா நமக்கு திருநெல்வேலி. திருநெல்வேலி அப்படிங்கறதா நமக்கு சரியான விடை. ஓகேவா? ஓகே. டன். சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதோடைய ஏக்யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே. ஏக்யூஐ அப்படின்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னுடைய அந்த ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னா திருநெல்வேலிக்கு 33. 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாகர் லகூன். நாகர் லகூன் அப்படிங்கிற ஒரு இடம். ஓகேவா? நாகர் லகூன். நாகர் லகூன் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. அதே மாரி 3வது இடத்துல எது அப்படின்னா மடிக்கேரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. மடிக்கேரி. இந்த மடிக்கேரி கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்நாடகால இருக்கக்கூடியது தான் மடிக்கேரி. மடிக்கேரி வந்து எங்க இருக்கு நமக்கு? கர்நாடகால இருக்கு. இதுல வந்து நமக்கு 5வது இடத்துல வந்து நம்ம தமிழ்ல மொத்தம் 10 இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, முதல் இடமும் 5வது இடமும் நமக்கு. சோ 5வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூர் இருக்காங்க. ஓகே, தஞ்சாவூர். தஞ்சாவூருடைய அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எவ்வளவு அப்படின்னா 55. அதாவது 0ல இருந்து 50க்குள்ள இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல ஒவ்வொரு ரேஷியோ இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து 55, இது வந்து நமக்கு 33 அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ திருநெல்வேலின்னு சொன்ன உடனே இப்ப நம்ம திருநெல்வேலி பத்தி ஒரு புத்தகத்துக்கு வந்து இது கூட கிடைச்சது. சாகித்ய அகாடமி விருது. வேங்கடாச்சலபதி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வேங்கடாச்சலபதி அவர்கள் வந்து சாகித்ய அகாடமி வாங்கிய புத்தகம் பேர் ஞாபகம் இருக்கா? வேங்கடாச்சலபதி. அதாவது திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சியும் 1908 அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிப்பார். திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் 1908 அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. இந்த புத்தகத்துக்கு தான் இந்த வருஷத்துக்கான தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கும். வேங்கடாச்சலபதி அவர்களுக்கு அப்படிங்கிற ஞாபகம் வச்சிருக்கோங்க. நமக்கு காற்று மாசு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உலகத்திலே வந்து இப்ப சமீபத்துல ஒண்ணு பார்த்தோம். உலகத்திலே வந்து எங்க வந்து ரொம்ப வந்து பொல்யூட்டடான சிட்டி, காசு மாசடைந்த நகரம் எது அப்படின்னா வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஹனாய். வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஹனாய் அப்படின்னு பார்த்தோம். இதுவும் ஞாபகத்துல இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல இவர் யாருன்னு தெரியுதா? பாக்குறதுக்கு வந்து கன்னடா படம் வில்லன் மாதிரி இருக்காரு. ஆனா வில்லன் இல்ல. இவர் வந்து
ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? ஜார்க்கண்ட் மாநிலத்துல புதுசா ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன திட்டம்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவருக்கு கட்சி சின்னம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? விச் ஸ்டேட் லான்ச் த மையா சம்மன் யோஜனா? ஓகே, மையா சம்மன் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னா ஜார்க்கண்ட். மையா சம்மன் திட்டம் அப்படின்னா என்ன என்ன திட்டம் அப்படின்னா, நம்ம ஊர்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதாவது தகுதியுடைய குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் இருக்குல்ல. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல வந்து பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த மையா சம்மன் யோஜனா அப்படிங்கிறது. ஓகேவா? இதே மாதிரி நிறைய ஊர்ல குடுக்குறாங்க. இப்ப மத்திய பிரதேசத்துல பாத்தீங்க அப்படின்னா லாட்லி பஹ்னா யோஜனான்னு சொல்லுவாங்க. யோஜனா அப்படின்னா திட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, யோஜனானா ஹிந்தில திட்டம் அப்படின்னு அர்த்தம். லாட்லி பகுனா திட்டம் அப்படின்னு லாட்லி பகுனா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா மத்திய பிரதேசத்துல. அதே மாதிரி வந்து நம்ம தெலுங்கானால இருக்குல்ல, தெலுங்கானால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. தெலுங்கானால மகளிர் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுக்காங்க மக்களே. மாதம் 2500 ரூபாய். ஓகேவா? இந்த திட்டத்தினுடைய பேர் வந்து என்ன அப்படின்னா மகாலட்சுமி திட்டம். என்ன பேரு? மகாலட்சுமி திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தினுடைய பெயரு. ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த முதல்வர் பார்த்தோம்ல, அவருடைய பெயர் வந்து ஹேமந்த் சோரன். ஓகேவா? அதாவது நம்ம ஊரு டிஎம்கே மாரி. அதாவது இவங்க அப்பா ஷிபு சோரன். இவங்க இவரு பையன். இவரு வந்து இப்ப சிஎம். முன்னாடி அப்பா சிஎம், இப்ப வந்து புள்ள சிஎம். ஓகேவா? ஹேமந்த் சோரன் என்ன கட்சி அப்படின்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. ஜேஎம்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிறத இந்த கட்சியினுடைய சின்னம். சமீபத்துல வந்து ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தார். ஓகேவா? இந்த கட்சியுடைய சின்னம் என்ன அப்படின்னா வில்லும் அம்பும். ஓகேவா? நேத்து வந்து நான் சொன்னேன் நிதிஷ்குமார் கட்சியுடைய அந்த ஐக்கிய ஜனதா தளம் ஜனதா தள் யுனைடெட்க்கு வந்து வெறும் அம்பு. இது வந்து வில்லு அம்பு. இந்த வில்லு அம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இது இப்படி மேல பார்த்து இருக்கும். இது வந்து வில்லு அப்படியே அம்பு வந்து மேல பார்த்து இப்படி இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த கட்சியினுடைய சின்னம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இப்போ நம்ம இப்போ வேற வேற ஊர்ல எல்லாம் கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இப்போ வேற வேற ஃபாரின்ல எல்லாம் இத்தனை மணிக்கு கரெக்டா மழை பெய்யும். இப்ப இங்கிலாந்துல எல்லாம் ஒரு வாட்டி வேர்ல்ட் கப் நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இத்தனை மணிக்கு இத்தனை செகண்டுக்கு மழை பெய்யும் அப்படின்னு வந்து அவங்க கணிப்பாங்க. கரெக்டா அந்த செகண்ட்ல மழை பெய்யும். ஓகேவா? ஆனா நம்ம இந்தியால அப்படி இருக்கா? அப்படி வந்து நல்ல ஒரு சிஸ்டம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. என்னைக்கு வந்து நம்ம ஊர்ல மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலு, காலேஜுக்கு லீவ் விடுறாங்களோ, அன்னைக்கு பார்த்து வெயில் வந்து பல்ல இளிச்சுட்டு அப்படியே வெயில் அடிக்கும். ஓகேவா? இப்படிதான் என்னைக்கு வந்து வெயில் அடிக்கும்ன்னு இருக்குமோ அன்னைக்கு மழை பெய்யும். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய வெதர் சிஸ்டம் வந்து கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியல. அதனால நம்மளுடைய அந்த கிளைமேட் சிஸ்டத்த அத கணிக்கக்கூடிய இது எல்லாமே அந்த அது சம்பந்தமா அந்த சயின்டிபிக் இது எல்லாத்தையும் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க மக்களே. என்ன திட்டம் அப்படின்னா மிஷன் மௌசம் அப்படிங்கிறது. ஓகேவா? மௌசம் அப்படின்னா ஹிந்தில வானிலைன்னு அர்த்தம். வானிலை திட்டம் இல்ல மௌசம் திட்டம்னு கொடுத்தாலும் இது ஒண்ணுதான். எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா வானிலை தொடர்பானது. ஓகேவா? இதுல வந்து நமக்கு வந்து அதாவது வெதர் எப்படி மழை பெய்யுமா பெய்யாதா, லாங் லாஸ்டிங்கா கிளைமேட் எப்படி இருக்கும். வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வெதர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியடுக்கு. ஓகேவா? இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு. கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு லாங் லாஸ்டிங்கா உள்ள ஒரு 15, 20 வருஷம் உள்ளதுதான் கிளைமேட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல கிளைமேட் எப்படி இருக்கும்? சென்னையில கிளைமேட் எப்படி இருக்கும்? மதுரையில கிளைமேட் எப்படி இருக்கும்? இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இது எல்லாத்தையும் மேம்படுத்துறதுக்கு அந்த அக்யூரசி, கரெக்ட்டா கணிக்கிறது, லோக்கல் வெதரு இது எல்லாத்தையும் கரெக்ட்டா லோக்கல் வெதர் ஃபோர்காஸ்ட் இதெல்லாம் கரெக்ட்டா பண்றதுக்காக தான் இந்த திட்டம். 2 வருஷம் இந்த திட்டம் மக்களே. 2 வருஷத்துக்கு வந்து இந்த திட்டத்துக்கு கரெக்ட்டா மழை வருமா இல்லையா சொல்றதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவு பண்ண போறாங்க அப்படின்னா, 2000 கோடி செலவு பண்ண போறாங்க. ஓகேவா? 2000 கோடி இதுக்காக. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இத எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, இந்த திட்டம் ஜனவரி 14 2025 இந்த நரேந்திர மோடி அவர்கள் தான் லான்ச் பண்ணார். நம்மளுடைய பிரதமர். ஓகேவா? நம்ம கூட சமீபத்தில பார்த்தோம். ஐஎம்டி அப்படிங்கிற அமைப்பு, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்திய வானிலை ஆய்வகம் அப்படின்னு சொன்னோம். இந்த வானிலை ஆய்வகம் பார்த்தீங்க அப்படின்னா 150 வருஷம் ஆச்சு. அந்த விழால தான் வந்து இத வந்து இந்த திட்டத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? மிஷன் மௌசம் இதற்கானது அப்படிங்கிறது. அதே மாரி நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். அதாவது ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? இஸ்ரோல இருந்து. என்ன அப்படின்னா 2 சேட்டலைட் அப்படி இந்த ஒட்டுறதுக்கு. ஓகேவா? அதாவது டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமென்ட் அப்படின்னு. டாக்கிங் அப்படிங்கிறது அதாவது இது ஒண்ணு, இப்போ இது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. 2ம் அப்படி அ இன்டர்லிங்க் ஆகுற மாரி ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? இது வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அனுப்பிட்டாங்க. இப்ப 2 கரெக்ட்டா ஒண்ணா சேர்ந்துட்டு
இது வந்து இப்படி பண்ண அதாவது இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண 4வது நாடு இந்தியா அப்படிங்கிற பெருமை. இந்தியா வந்து 4வது நாடா இத பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பெருமை வந்து இந்தியாவுக்கு சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? டாக்கிங் ஸ்பேடெக்ஸ் மிஷன் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நீங்க எல்லாமே டிசம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அடுத்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறாங்க. அந்த ஃபேக்டரி எங்க இப்போ முதலா ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அது எங்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத கிளியரா பார்த்துக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல கேள்விகளா நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வில் பி செட் அப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல பிரைவேட் அப்படிங்கிறது தான் வந்து ட்விஸ்ட். இந்தியாவின் முதல் தனியார் குறைக்கடத்தி உற்பத்தி ஆலை அமைக்கப்படும் இடம் எது அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்துல அமைக்க போறாங்க. ஒரு ஜப்பான் கம்பெனி சேர்ந்து இங்க ஆந்திர பிரதேஷ்ல அமைக்க போறாங்க. அப்போ இந்தியால முதல் இந்த பிரைவேட்ட விட்டுட்டு இந்தியாவுடைய முதல் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எங்க அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா குஜராத். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சமீபத்துல கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரியிலயும் இத வந்து வரப்போகுது. ஓகேவா? கிருஷ்ணகிரியிலயும் வரப்போகுது. இதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அடிக்கலும் நாட்டப்பட்டது. ஓகேவா? இதே மாரி ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் கிருஷ்ணகிரியிலயும் வரப்போகுது. குஜராத்ல வந்து ஃபர்ஸ்ட்டா எங்க வந்துச்சுன்னு கேட்டா குஜராத். ஓகே. பிரைவேட் எங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டா ஆந்திர பிரதேஷ். தமிழ்நாட்டுல எங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டா கிருஷ்ணகிரி அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுவுமே கிட்டத்தட்ட 2200 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி நம்மளுடைய முதல்வர் ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு வர்றாருல அதுல உள்ளதுதான். ஓகேவா? சோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா, என்னதான் வந்து நம்ம ஊர்ல பல மதங்கள், பல மொழிகள் அதாவது பல மதங்கள் இருந்தாலும், நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் எல்லாம் வந்து அ அண்ணன் தம்பியாட்டு, மாமா மச்சானாட்டு தான் பழகுவோம். அதுக்கு ஒரு அடித்தளம் நாட்டுற மாரி நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்திய அரசியலமைப்புல மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தை. இதே மாரி இந்த செக்குலரிசம், சோசியலிசம் இந்த மாரி வார்த்தைகள்லாம் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல இருக்குல்ல. அதே மாரி பங்களாதேஷ் இருக்குல்ல. பங்களாதேஷனுடைய இந்திய அரசியலமைப்புல இருந்து இப்ப அத தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அதாவது விச் கண்ட்ரி ரிமூவ் த வேர்ட் செக்குலரிசம் ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷன். மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை அரசியலமைப்பிலிருந்து நீக்கிய நாடு. அது சோசியலிசம் செக்குலரிசம் மட்டும் இல்ல. செக்குலரிசம், சோசியலிசம், நேஷனலிசம் இந்த மாரி இந்த 3 வார்த்தைகளையும் நமக்கு தேவையில்ல. அதாவது தேசியம், சோசியலிசம், மதச்சார்பின்மை 3 வார்த்தையும் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்ல இது பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ்ல பார்த்தோம். பங்களாதேஷ்ல ஒரே பிரச்சனை. ஓகேவா? அதாவது ஷேக் ஹசீனா இருக்காங்கல்ல. ஷேக் ஹசீனா தான் அங்க உள்ள பிரதமரா இருந்தாங்க. அங்க நெறைய கலவரம் அது இதுன்னு நெறைய போயிட்டு இருந்த அந்த ரிசர்வேஷன்ல. அப்புறம் எங்கோ தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. இங்க தான் வந்து அகதியா இருக்காங்க. ஓகேவா? ஷேக் ஹசீனா. இப்ப அங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, முகமது யூனிஸ்ன்னு ஒருத்தர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு மேலாப்ல. மிலிட்டரி ரூல் தான். ஓவராலா பார்த்துக்கிற இந்த யூனிஸ் அப்படிங்கிற ஒருத்தரும் சேர்ந்து பார்த்துக்கிறாரு. ஒரே பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஷேக் ஹசீனாவ எங்க பங்களாதேஷ்ட்ட குடுத்துருங்க. நாங்க அவங்கள கைது பண்ணணும் அப்டின்லாம் இந்தியா கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரிப்பட்ட விஷயங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நம்ம இந்தியா, பங்களாதேஷ் பிரச்சனை போயிட்டு இருக்கனால, கண்டிப்பா இந்தியா, பங்களாதேஷ் ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான் இது. இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே எத்தன மாநிலங்கள் வந்து அந்த எல்லையை பகிர்கிறது அப்டின்னா, 5 மாநிலங்கள். ஓகேவா? அஸ்ஸாமு, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா. இந்த 5 மாநிலங்களும் தான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே வந்து எல்லையை பகிர்கிறது. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியா வந்து எந்த நாடு கூட அதிகமா எல்லை பகிர்கிறது அப்டின்னா, நமக்கு பங்களாதேஷ் அப்டின்னா 14196 கிட்ட நமக்கு வந்து எல்லைய வந்து நம்ம ஷேர் பண்றோம் பங்களாதேஷ் கூட அப்டிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, பார்க்கவே அழகான ஒரு நாடா இருக்குல்ல. சோ எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நெறைய பேர். இந்த தாய்லாந்து தான். ஓகேவா? சோ தாய்லாந்துல முக்கியமா ஒரு ஒரு புதுசா ஒரு சட்டம் வந்து அமல்படுத்திருக்காங்க மக்களே. என்ன சட்டம் அப்டின்னா, அதாவது பிளாஸ்டிக் இம்போர்ட்க்கு தடை. ஓகேவா? அதாவது பிளாஸ்டிக் வேஸ்ட். ஓகேவா? பிளாஸ்டிக் வேஸ்ட்க்கு தடை. விச் கண்ட்ரி பேன் த இம்போர்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட். பிளாஸ்டிக் கழிவுகளை இறக்குமதி செய்ய தடை விதித்த நாடு எது அப்டின்னா தாய்லாந்து மக்களே. உங்க எல்லாருக்கும் டவுட் வரும். சார் பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் இம்போர்ட் பண்ணி இவங்க என்ன பண்ண போறாங்க? அதாவது நெறைய வளர்ந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இப்போ வளர்ந்த நாடுகள்னா இப்ப அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் மாரிப்பட்ட இந்த நாடுகள்லாம் அவங்க ஊரு கிளீனா இருக்கணும்னு நெனச்சு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த பாவப்பட்ட நாடுகள் கிட்ட கொஞ்சம் காசு குடுத்து இத நீ வச்சுக்க அப்டின்னு சொல்லிட்டு அந்த குப்பைய தூக்கி அங்க போட்டுருவாங்க. இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தாய்லாந்து வந்து இப்ப இல்ல வேண்டாம். இல்ல ஜப்பான்லாம் வந்து நெறைய தாய்லாந்துல போயிட்டு இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் நெறைய கொட்டுவாங்க. இவங்க இத வச்சு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வேஸ்ட் இதெல்லாம் இந்த ஆக்கர் கடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய பேப்பர் கடை,
ஸோ அங்கெல்லாம் கொண்டு இந்த இதெல்லாம் போடுவோம் தெரியுமா? ஸோ அந்த மாரி அவங்க வந்து இன்டர்நேஷனலா அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்ப அதுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உஷாராயி தாய்லாந்து நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட் இம்போர்ட்ட வந்து அ இம்போர்ட்ட பேன் பண்ண நாடு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தாய்லாந்து மக்களே. ஸோ தாய்லாந்து அப்படின்னு சொல்லும்போது தாய்லாந்துடைய கேப்பிட்டல் நமக்கு பேங்காக் தான் நமக்கு தாய்லாந்துடைய கேப்பிட்டல். தாய்லாந்துடைய கரன்சி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தாய்லாந்து பாட். ஓகேவா? பாட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தாய்லாந்துல ஏசியன் ஸ்போர்ட்ஸ் கேம் அப்படிங்கிறது நம்ம கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆசிய அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நமக்கு ஆன்லைன் விளையாட்டு. ஆசிய ஆன்லைன் விளையாட்டு போட்டிகள் எங்க நடைபெற போகுது அப்படின்னா தாய்லாந்து அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ இப்படிதான் பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. வளர்ந்த நாடுகள் வந்து இங்க தான் இந்த மாரி தான். இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு பிரச்சனை வந்து ஆக்சுவலி வந்து இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து வளர்ந்த நாடுகள் மத்தியில இது வந்து அஃபிஷியலா நடக்கக்கூடியது. காசு வாங்கிட்டு பண்ணக்கூடியது. நம்ம இந்தியாக்குள்ளயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேரளாக்காரங்க இருக்காங்கல்ல, இந்த கேரளாக்காரங்க நான் மொத்தமா குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கேரளால சில நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சில இண்டஸ்ட்ரி வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், ஹோட்டல் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இந்த மாரி பெரிய பெரிய பண்ணைகள் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், அந்த கோழி கழிவுகள், இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்க ஊர்ல போடாம தமிழ்நாட்டுல கொண்டு போடுறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலியில கொண்டு போடுறது. அதாவது நம்ம கவர்ன்மெண்ட் நெறைய ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அது மீறியும் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இத கொஞ்சம் இரும்பு கரம் கொண்டு அடக்குனாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன கொடின்னு தெரியுதா? டக்குன்னு பார்க்க தமிழக வெற்றி கழகம் கொடி மாரி இருக்குல்ல. இது தமிழக வெற்றி கழகம் கொடி இல்ல மக்களே. இது வந்து ஸ்பெயின் நாட்டினுடைய கொடி. ஓகேவா? ஸ்பெயின் நாட்டினுடைய கொடி. ஸ்பெயின் பத்தின ஒரு நியூஸ் தான் பார்க்க போறோம். அதாவது விச் கண்ட்ரீஸ் டிக்ளேர் 2026 ஆஸ் a dual year for கல்ச்சர், டூரிசம், ஏஐ. கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் ஏஐ ஆகியவற்றிற்கு 2026 இரட்டை ஆண்டாக அறிவித்த நாடு. ஏஐனா உங்களுக்கு தெரியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? செயற்கை நுண்ணறிவு தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அதாவது இந்தியாவும் ஸ்பெயினும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது 2025 தான் இப்போ. ஓகேவா? இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 2025 வந்து நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சகம் என்ன சொன்னாங்க? இயர் ஆஃப் ரிஃபார்ம் சீர்திருத்த ஆண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி இந்த ஏஐசிடிஇ அப்படிங்கிற அமைப்பு, ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஓகேவா? தொழில்நுட்ப கல்வி அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இத வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஆண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சில குரூப்ல நம்ம பசங்க இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, அதாவது நான் 2025க்காக 25 எக்ஸாம்க்காக படிக்கல. நான் 2026க்காக தான் படிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா முடிச்சுட்டு தான் பரீட்சை எழுதுவேன் அப்படின்னு இருப்பாங்க. எப்பவுமே ஃபுல்லா முடிக்கிறதுங்கிறது ஒண்ணு கனவுல அது 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 நடக்காத ஒண்ணு. ஓகேவா? யாராலயும் எல்லாத்தையும் ஃபுல்லா படிச்சுட்டு எழுத முடியாது அப்படிங்கிறது. போற போக்குல ப்ராசஸ்ல படிச்சுட்டே அப்படியே போய் எக்ஸாம் எழுதிற வேண்டியது தான். ஓகேவா? ஸோ ஃபுல்லா நான் நான் சொல்ல அதுக்குன்னு அரைகுறையா படிக்கிறது இல்ல. என்னைக்குமே சிலபஸ கம்ப்ளீட் சிலபஸ்ல வந்து என்ன அதாவது நீங்க ஃபுல்லத்தையும் நீங்க படிச்சுட்டு போனாலும், அங்க உங்களுக்கு தெரியாத கேள்விகள் வரதான் செய்யும். அத மீன் பண்றேன். ஓகேவா? சோ இந்தியாவும், ஸ்பெயினும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்பெயினுடைய கேப்பிட்டல் வந்து மேட்ரிட். ஓகேவா? ஸ்பெயினுடைய கேப்பிட்டல் மேட்ரிட். அதே மாரி ஸ்பானிஷ் சூப்பர் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் போட்டி நடைபெற்றது மக்களே. ஸ்பானிஷ் சூப்பர் கப் அப்படிங்கிறது. இதுல அ ஃபுட்பால் கிளப் பார்சிலோனா. சோ பார்சிலோனா அணி தான் வந்து இதுல ஜெயிச்சாங்க. ஓகேவா? ஸ்பானிஷ் சூப்பர் கப்ப ஜெயிச்சது யாரு அப்படின்னா பார்சிலோனா அணி. இந்த கேள்விக்கான சரியான விடை இந்தியாவும், ஸ்பெயினும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட் இன்னைக்கு யாருக்கெல்லாம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுக்க போறோம் அப்படின்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுக்க முன்னாடி, அதாவது கொஞ்ச நாள் அதாவது இப்ப இப்ப சமீபத்தில ஒரு 1 வாரமா என்ன அப்படின்னா, இந்த ஹைதராபாத்ல அதே மாரி சில இடங்கள்ல இருக்கக்கூடிய பூமா ஷோரூம்ல வந்து பூமானா தெரியும். இந்த இந்த ஷூவு, டீ ஷர்ட் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? இந்த பூமா ஷோரூம் உடைய அந்த நேம் இருக்குல்ல. என்னடா இது மதுரைக்காரனுங்க வந்து சோதனை. இந்த நேம் இருக்குல்ல மக்களே, பூமாக்கு பதில் பிவிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. என்னடா இது ஒரு பெரிய ஷோரூம் இப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காவா எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு அ இன்டெ இன்டர்நெட்ல, Instagramல எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து அந்த பூமா கம்பெனி பண்ண புரமோஷன் அப்படின்னு. அது ஏன் அ ஒண்ணும் இல்ல. சளி இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் மேல மேல வருது. ஸோ பூமா அப்படிங்கிறத ஏன் பிவிஎம்ஏன்னு போட்டாங்க அப்படின்னா, பூமா இந்தியாவுடைய விளம்பர தூதரா பிவி சிந்து அவர்கள நியமனம் பண்ணியிருக்காங்களாம். அத புரமோட் பண்றதுக்கு தான் இந்த பசங்க இப்படி பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ பிவி சிந்து தெரியும் உங்களுக்கு பேட்மிண்டன் பிளேயர் இந்தியாவுடைய தலைசிறந்த பேட்மிண்டன் வீராங்கனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க தான் வந்து இந்த பூமா இந்தியா கம்பெனிக்கு வந்து விளம்பர தூதரா பிராண்ட் அம்பாசிடராக நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பூமாவவே வந்து பிவி மான்னு மாத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ இத வந்து வெளிய சொல்றதுக்காக. ஓகே. அது மாரி ஸ்மிருதி மந்தனா அவங்க எல்லாருக்கும் தெரியும். கிரிக்கெட் பிளேயரு. அதாவது ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க மக்களே.
அதாவது இந்தியால அதாவது ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடித்த இந்திய வீராங்கனை யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா 70 பால்ல 100 அடிச்சிருக்காங்க. அயர்லாந்து டீமுக்கு எதிராட்டு இது நடைபெற்றது. ஓகேவா? ஸோ அந்த மேட்ச்ல போட்டு பொளந்து கட்டிட்டாங்க. யாராவது ஒருத்தன் வந்து பாவமா மாட்டினா போட்டு பொளந்துருவாங்கல்ல. இப்ப இந்தியாவுக்கு ஒரு ஜிம்பாப்வே எல்லாம் கிடைச்ச மாரி, அந்த மாரி தான். ஓகேவா? இவங்க அயர்லாந்து டீம போட்டு பந்து ஆடிட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவார்டு. யாருக்கு அவார்ட் குடுக்க போறோம் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான விருது கிடைச்சது. இது எந்த நாடு அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஓகேவா? அதாவது ஏதாவது ஒரு நாட்டுக்கு வந்து நம்ம எப்படியாவது ஒரு வாட்டி இப்ப விசிட் பண்ணிடணும். ஒரு டூர் போயிடணும்னு ஆசை இருக்கும். ஆ ஒரு ஆசை வந்து எனக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஆசைன்னா இது ஒரு ஒரு வாட்டி சும்மா ஒரு பக்கெட் லிஸ்ட்ல இருக்குது. இந்த நாட்டுடைய ஏர்போர்ட்க்கு போறதே ஒரு ஆசையா இருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னா உலகத்திலே மக்களே, உலகத்திலே வந்து த சூப்பரான ஏர்போர்ட் எது அப்படின்னா, சிங்கப்பூர் ஏர்போர்ட் தான். ஓகேவா? சிங்கப்பூர் ஏர்போர்ட் இதுவரை பார்த்தது இல்ல. இதெல்லாம் இந்த ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்தது தான். ஓகேவா? இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல டெர்மினல் 2ன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து இந்த மாரி தான் இப்ப நீங்க வந்து பிக்சர்ல பார்க்குற மாரி தான் இருக்கும் போல. ஃபுல்லா வேற லெவல்ல இருக்குமா, கண்டிப்பா யாராவது போனீங்கன்னா ஒரு வாட்டி பாருங்க. அந்த சிங்கப்பூர் நாட்டினுடைய ஒரு விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர், இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆன தருண் தாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஹூ ரிசீவ்ட் த ஹானரரி சிட்டிசன் அவார்ட் ஆஃப் சிங்கப்பூர். ஓகேவா? சிங்கப்பூரின் கௌரவ குடிமகன் விருதை பெற்றவர் யார் அப்படின்னா, தருண் தாஸ் அப்படிங்கிறவர் மக்களே. ஸோ லியோ தாஸ், ஆண்டனி தாஸ் மாரி இவர் தருண் தாஸ். ஓகேவா? ஆளும் ஒரு மாரி கேங்ஸ்டர் மாரி தான் இருக்காரு. ஓகே. ஸோ அடுத்து தாவூத் மாரி இருக்காரு. ஓகேவா? அடுத்து இந்த வினீத் ஜோஷி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, நம்ம இந்தியாவினுடைய உயர்கல்வி துறை இருக்குல்ல, உயர்கல்வி துறையினுடைய செயலாளர். ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியா வந்து வினீத் ஜோஷி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி வந்து சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக்ல பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒண்ணு தெரியல. இது பார்க்க வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஏதோ ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் மாரி இருக்கு. அதாவது தூரத்துல ஏதாவது ட்ரோன் வந்துச்சு. ஏதாவது சின்ன ட்ரோன் இல்ல ஒரு எதிரி நாட்டு ட்ரோன் 6 கிலோமீட்டர் தாண்டி வந்தாலும், இதனுடைய சின்ன மிசைல், மைக்ரோ மிசைல்ன்னு சொல்லுவாங்க. இந்த மிசைல வச்சு டப்புன்னு அடிச்சு அந்த அந்த ட்ரோன இல்லாம ஆக்கிரும். ஓகேவா? ஸோ அதே மாரி ஏதாவது ஒரு டார்கெட் இருந்துச்சு அப்டின்னா, அதையும் வந்து இந்த மைக்ரோ மிசைல்ல நம்ம பார்க்க ஏவுகணை எல்லாம் பெரிய பெரிய ஏவுகணை. இது சின்ன சின்ன ஏவுகணை. சின்ன சின்ன ஏவுகணைய சின்ன சின்ன ட்ரோன் அடிக்கிறது, சின்ன சின்ன டார்கெட் அடிக்கிறது. அதாவது ஒரு சின்ன ராக்கெட் மாரி. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ விச் இஸ் த ஃபர்ஸ்ட் மைக்ரோ மிசைல் சிஸ்டம் டூ கவுண்டர் ஸ்வார்ம் ட்ரோன்ஸ். ஓகேவா? திரள் ட்ரோன்களை எதிர்கொள்ளும் முதல் மைக்ரோ ஏவுகணை அமைப்பு எது? அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா, பர்கவாஸ்த்ரா அப்படிங்கிறது அதனுடைய பெயர் மக்களே. அதாவது ஒரே நேரத்துல 66 மைக்ரோ மிசைல் வந்து டப்பு 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 டப்புன்னு மிசைல் விடலாம். ஓகேவா? 66 மைக்ரோ மிசைல் வந்து டப்பு டப்புன்னு டப்பு டப்புன்னு விடும். அதே மாரி வந்து ஒரு சின்ன ட்ரோனா இருந்துச்சு அப்டின்னா, 6 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு இருந்தாலும் அத ஈஸியா வந்து அத அடிச்சு நொறுக்கிரும். அதே மாரி ஒரு டார்கெட் செட் பண்ணி 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் டார்கெட்ல அசால்ட்டா இது போட்டு தாக்கிடும் மக்களே. இத வந்து எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் இத உருவாக்கியிருக்காங்க. எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் இத உருவாக்கியிருக்காங்க. அதே மாரி இந்த வாக்ஷீர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வாக்ஷீர் அப்படிங்கிறது, இந்த கல்வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு பிராண்ட் இருக்குல்ல. இப்போ வந்து நமக்கு பிராண்ட்னா என்ன சொல்றதுக்கு? இப்போ கார்லனா வந்து Hyundai, அதே மாரி வந்து Toyota, BMW அப்படிலாம் இருக்குல்ல. அதே மாரி வந்து நீர்மூழ்கி கப்பலுக்கு ஒரு பிராண்ட் சப்மரைன். ஸோ சப்மரைன் இது வந்து பக்ஷீர் அப்படிங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பல் மக்களே. இப்ப சமீபத்தில தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனுடைய என்ன கிளாஸ் அப்படின்னா கல்வாரி கிளாஸ். இந்த உட்காஷ் அப்படிங்கிறது ஒரு மல்டி பர்ப்போஸ் வெசல். ஒண்ணும் இல்ல ஒரு கப்பல். இத வந்து நம்ம காட்டுப்பள்ளி சென்னையில தான் இத லான்ச் பண்ணாங்க. அதே மாரி ஐஎன்எஸ் சூரத்து, ஐஎன்எஸ் நில்கிரி இது எல்லாமே வந்து கப்பல் சமீபத்தில இத வந்து இந்தியாவுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட கப்பல்கள். ஓகேவா? சூரத், நில்கிரி கப்பல். உத்காஷும் வந்து அதாவது பல வேலைகளை செய்யக்கூடிய கப்பல். வேக்ஷீர் அப்படிங்கிறது வந்து நீர்மூழ்கி கப்பல். ஓகேவா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க எல்லாமே. நம்ம மெட்டீரியலே இது எல்லாமே டீட்டெயிலா நம்ம குடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு சேட்டலைட் யாரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணாங்கன்னு மட்டும் படிச்சா போதும். வேற எக்ஸ்ட்ராலாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. விச் கண்ட்ரி லான்ச் த ஷிஜியன் 25 சேட்டலைட்? சிஜியான் 25 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த நாடு அப்படின்னா சைனாக்காரன். சைனாக்காரன் தான் இத லான்ச் பண்ணிருக்கான். டெய்லி சைனா பத்தி ஒரு நியூஸ் வந்ததுப்பா. அடுத்த கேள்வி போயிடலாம். முக்கியமான தினங்கள். முக்கியமான தினங்கள்ல லோக்பால் தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 16 மக்களே. அதாவது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம். அதாவது லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட்
2013ல கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? தமிழ்ல எழுதிடலாம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா ஆயுக்தா சட்டம். இது என்ன சட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது முக்கியமா கரப்ஷனுக்கு எதிரான ஒரு சட்டம். அதாவது பிரதமர்ல இருந்து ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து யார் வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு, இந்த லஞ்ச குற்றச்சாட்டுல இது பண்ணாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க மேல விசாரணை நடத்துறதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த லோக்பால். ஓகேவா? சென்ட்ரல் லெவல்ல மத்திய லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா லோக்பால், மாநிலங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா லோக் ஆயுக்தா. இது 2013ல கொண்டு வரப்பட்ட சட்டம். இது எப்ப அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா ஜனவரி 16, 2014ல தான் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதனால தான் இந்த ஜனவரி 16 வந்து என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம இந்த லோக்பால் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் மக்களே. அதே மாதிரி இந்தியாவுடைய முதல் லோக்பால் சேர்மன் யார் அப்படின்னா பினாக்கி சந்திரகோஸ். பினாக்கி சந்திரகோஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்தியாவினுடைய முதல் லோக்பால் சேர்மன். இந்தியாவுடைய முதல் லோக்பால் தலைவர் யாரு அப்படின்னா பினாக்கி சந்திரகோஸ். பினாக்கி சந்திரகோஸ் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லோக்பாலுடைய தலைவரா யார் இருக்காங்க அப்படின்னா ஏஎம் கன்வில்கர். ஏஎம் கன்வில்கர் அப்படிங்கிறவர் தான் இப்போ லோக்பாலினுடைய சேர்மனா இருக்காரு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் ஜனவரி 16. சோ நெக்ஸ்ட் தினம் ஒரு திட்டம் பார்த்துலாம். தினம் ஒரு திட்டத்துல உஜ்வாலா திட்டம். ஓகேவா? சோ எல்லா வீட்லயும் கேஸ் இருக்கும். கேஸ் இருந்தா கண்டிப்பா இந்த திட்டம் பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உஜ்வாலா அப்படிங்கிற திட்டம் எந்த அமைச்சகம் பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் மற்றும் நேச்சுரல் கேஸ். ஓகேவா? பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இந்த அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை லான்ச் பண்றாங்க. ஓகேவா? பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம். எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா தல பர்த்டே அன்னைக்கு மே 1, 2016. விடாமுயற்சி ட்ரெய்லர் எல்லாம் பாத்துட்டீங்களா எல்லாரும்? சோ மே 1. சோ அதே மாதிரி உஜ்வாலா தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டாலும் மே 1 அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீயா எல்பிஜி, அதாவது டெபாசிட்டே இல்லாம எல்பிஜி கேஸ் கொடுக்கக்கூடிய திட்டம். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கொடுக்கக்கூடிய திட்டம் மக்களே. அது யாரு கொடுப்பாங்க அப்படின்னா அதாவது பெண் குடும்ப தலைவிகள் இருப்பாங்க. குடும்ப தலைவிகள் கொடுக்கக்கூடியதுதான். அவங்க என்னென்ன பிரிவை சேர்ந்தவங்களா இருக்கலாம், நிறைய பிரிவுகள் கொடுக்குறாங்க. பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டு கீழே, எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி நிறைய இது கொடுக்குறாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ, உஜ்வாலா திட்டம் மே 1 பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் சிலிண்டர் கொடுக்கக்கூடியது. முக்கியமா வந்து பெண்கள், அதாவது வந்து பெண்கள் குடும்ப தலைவிகளா இருக்கவங்களும் கொடுக்கக்கூடிய இது பாத்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டு கீழே எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி நிறைய பிரிவினர்களுக்கு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு மேல இதனால பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்லி கவர்மெண்டோட டேட்டாலையும் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை இந்த மூணுமே கரெக்ட் தான். அதாவது ராஜாராம் மோகன் ராய் வந்து புதிய உலகிற்கு ராஜாராம் மோகன் பிரகடனப்படுத்த ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் அப்படின்னு, அதே மாதிரி ஒன் காடு, பிரம்ம சமாஜ் எல்லாமே கரெக்ட் தான். 1, 2, 3 மூணுமே கரெக்ட். ஓகேவா? சோ இப்போ இன்னைக்கான கேள்வி பாருங்க. சோ இன்னைக்கான கேள்வி வந்து அதாவது ஆம்புலன்ஸ் நம்ம அருகில் வரும்போது சைரன் ஒலி அதிகமாகவும் நம்மை கடந்து செல்லும் போது குறைவாகவும் கேட்கிறது. ஆனால் ஆம்புலன்ஸில் ஒரே மாதிரி கேட்கிறது. காரணம் யாது? என்ன ஆன்சர் அப்படிங்கறத சரியான ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் சயின்டிஸ்டா மாறிடுங்க. ஓகேவா? சோ கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன் மாதிரி. மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுட்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் இதுல இன்க்ளூட் ஆயிடும் மக்களே. இல்ல வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். வீக்லி டெஸ்ட் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். 25 கொஸ்டின் வித் ஆன்சர் கீ அண்ட் எக்ஸ்பிளனேஷன். இதே மாதிரி வாரந்தோறும் வரும். அதே மாதிரி மாசந்தோறும் உங்களுக்கும் வரும். அதாவது மந்த்லி வந்து ஒரு 4 வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப். இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும் மக்களே. டெஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு 25, ஒரு மாசத்துக்கு 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். அதாவது இது வந்து போன வாரத்துக்கானது. அதாவது நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மக்களே. இங்கிலீஷ்லயும் இருக்கும், அடுத்து தமிழ்லையும் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி பக்காவா கொடுத்துருப்போம். அதே மாதிரி டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து லிங்காவும் அனுப்புவோம், பிடிஎஃப்பும் அனுப்புவோம். ஓகேவா? அதாவது ஸ்டேட்மெண்ட் வைஸ் இருக்கும். தமிழ்ல இங்கிலீஷ்ல தான் மேட்ச் த ஃபாலோயிங், அதே மாதிரி சரியான இணையை தேர்ந்தெடுக்க சூஸ் த கரெக்ட் பர்சன் இருக்கும். இதுலயும் நமக்கு பைலிங்குவல் தான். எல்லாமே நமக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயும் இருக்கும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து வந்து எக்ஸ்பிளனேஷனும் ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். அதாவது அதுல மெட்டீரியல் இல்லாத நிறைய விஷயங்கள் டெஸ்ட்லயும் நம்ம கவர் பண்ணியிருப்போம், ஸ்டாட்டிக் போர்ஷன் எல்லாம். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
9445275642 அப்படிங்க இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. நீங்க டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பாண்டிச்சேரி எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி எதுக்கு படிச்சிருந்தாலும் இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தாராளமா போதுமான, வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜ் இருக்கு மக்களே. ஸோ இந்த டெலகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்போம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல டெய்லி குவிஸ் போடுவோம். அதே மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், இங்கிலீஷ்னா தி ஹிந்து, தமிழ்னா தினமணி. அதே மாதிரி ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்தா, அதே மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே டப்பு டப்புன்னு அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. சிறந்த காற்றின் தரம் எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலியில. அடுத்த கேள்வி, மையா சமன் திட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட்ல. மௌசம் திட்டம் அப்படிங்கிறது வானிலை தொடர்பானது. இந்த பிரைவேட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் தனியார் குறைக்கடத்தி உற்பத்தி ஆலை வந்து நமக்கு எங்க அமைய போகுது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல. செக்குலரிசம் அப்படிங்கிற மதச்சார்பின்மை வார்த்தையை நீக்கிய நாடு எது அப்படின்னா நமக்கு பங்களாதேஷ். இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட், பிளாஸ்டிக் கழிவுகளை இறக்குமதி செய்ய தடை விதித்த நாடு, பேன் பண்ணது யாரு அப்படின்னா தாய்லாந்து. இந்த 2024 டூயல் இயரா சொன்னது வந்து இந்தியாவும் ஸ்பெயினும். பூமா இந்தியாவுடைய பிராண்ட் அம்பாசிடரா வந்து பிவி சிந்துவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சிங்கப்பூருடைய கௌரவ குடிமகன் விருதை பெற்ற தருண் தாஸ். ஃபர்ஸ்ட் மைக்ரோ மிசைல் சிஸ்டம் பகவஸ்ட்ரா, இது முதல்ல இந்தியாலே உருவாக்கப்பட்டது, இண்டிஜினியஸ். ஓகேவா? ஸோ ஷிஜியன் 25 அப்படிங்கிறது சைனாவுடைய சேட்டலைட். லோக்பால் தினம் ஜனவரி 16ஆம் தேதி. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.